வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். கெமிஸ்ட்ரியிலமா அந்த ஆரம்பத்தில் என்ன தப்பெல்லாம் பண்ணுறீங்க? அந்த டெஸ்ட் பேஸ் எழுதும்போது என்ன தப்பெல்லாம் பண்ணி எப்படிலாம் மாற்றிட்டு வரீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கெமிஸ்ட்ரியோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு சம் சால்வ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பிடிக்கும். அதனால் நான் நல்லாவே சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும். அப்போ வந்து நம்ம நிறைய மெமரியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து எதை புரிஞ்சுக்கிறது, எதை ஞாபகம் வச்சுருக்கேன் அதெல்லாம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் வந்து என்சிஆர்டி புக்கை கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ண எக்ஸாம் தான். ஸோ என்சிஆர்டி புக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுக்கணும். அந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்க சில அதே மாடல் கொஷின்ஸே கூட கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா சம் நம்பர்ஸ் மாற்றி கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்சிஆர்டியை கிளியராக நீங்கள் படிச்சு வச்சுருந்தீங்கனாலே 180 கிட்ட நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி நம்ம இங்கிலீஷே நம்ம வேகமாக படிப்போம். நம்ம அந்த எக்ஸாம் நடக்கிற டைமில் ஸோ வேகமாக படிக்கும்போது எந்த கொஷின் வந்து ட்ரிக்கியாக இருக்குது இல்லை புரியாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் மெயினாக கேட்பாங்க. அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலனா சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சம்ஸ் கேட்கலாம். அதாவது வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் PS தரணீஸ்வர். நீட் எக்ஸாமில் வந்து கெமிஸ்ட்ரியில் 180 அவுட் ஆஃப் 180 ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருந்தேன். மெயின் ரீசன் அதுக்கு என்னென்னு சொல்லலாம்னா, கெமிஸ்ட்ரி வந்து நான் புரிஞ்சு படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை வந்து சப்ஜெக்டாக மட்டும் பார்க்காம நான் புரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே அதை இன்ட்ரெஸ்ட்டோடையும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே அது ஈஸியாக தான் இருக்கும். அது தென் அந்த எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது வந்து நீங்களும் யோசித்து பார்க்கணும். எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலான்னு நீங்கள் யோசித்து நீங்களாகவும் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சம்ஸ் நிறைய கேட்பாங்க. சம்ஸுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய மாடல் சம்ஸ் இருக்கும். அந்த மாடல் சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் நிறைய மெமரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் மெமரி பவர் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் டெய்லியும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மெமரியில் இருக்கும். அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் நிறைய இடத்துல இருக்கும். அந்த எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எங்கெங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஆன்சர் வரலையோ அதெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருப்பேன். எங்கெங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஆப்போசிட்டாக எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது நான் நிறைய நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கெமிஸ்ட்ரியோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு சம் சால்வ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பிடிக்கும். அதனால் நான் நல்லாவே சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும். அப்போ வந்து நம்ம நிறைய மெமரியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது மாறி சம்டைம்ஸ் வரும். அது வந்து நம்ம மெமரியும் அது நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம மெமரியை நல்லா வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் எங்கெங்கே எது வரும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம எப்படி படிக்கிறோமோ அது நமக்கு எப்படி புரிஞ்ச விதத்தில் நம்ம நோட்ஸ் மாதிரியே ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அப்படி படித்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேயே ஒரு 180க்கு 170 அந்த ரேஞ்சில் நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். தென் அதை அப்படியே அந்த லெவல்லே இருக்கணும் அப்படின்றதுக்கு எஃபர்ட் நிறைய போட்டிருக்கேன் என் சைட்லேருந்து. அது வந்து சம்டைம்ஸ் மார்க் குறைய செய்யும். 150க்கு கம்மியாகும், அந்த மாதிரி கூட கம்மியாகும். நம்ம அந்த டைம்லேயும் நம்ம அடுத்த தடவை நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் நமக்கு இருந்ததுனாலே நம்ம அடுத்த டைம் நல்லா அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் வந்து என்சிஆர்டி புக்கை கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ண எக்ஸாம் தான். ஸோ என்சிஆர்டி புக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுக்கணும். அந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்க சில அதே மாடல் கொஷின்ஸே கூட கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா சம் நம்பர்ஸ் மாற்றி கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்சிஆர்டியை கிளியராக நீங்கள் படிச்சு வச்சுருந்தீங்கனாலே 180 கிட்ட நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் நெட்டில் சம்டைம்ஸ் கிடைக்கும், இல்லை புக்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா அதை நல்லா கிளியராக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா
அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் கேட்ட கொஷின்ஸே ரிப்பீட் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்குது, இல்லை அதே மாடல் கொஷின்ஸையும் கேட்க சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தேம் அப்படி தான் நடக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி நம்ம இங்கிலீஷே நம்ம வேகமாக படிப்போம் நம்ம அந்த எக்ஸாம் நடக்கிற டைமில். ஸோ வேகமாக படிக்கும்போது எந்த கொஷின் வந்து ட்ரிக்கியாக இருக்குது இல்லை புரியாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் மெயினாக கேட்பாங்க. அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலனா சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சம்ஸ் கேட்கலாம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாடல் ஏதாவது சம் கேட்கலாம். அது வந்து பார்த்த உடனே நம்ம அது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த சால்வ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி டஃப்பாக இருந்ததுன்னா அதை மேபி இப்போ அதை பார்க்காம விட்டுட்டு மீதி கொஷின்ஸ் பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் வந்து பார்த்து அதை பொறுமையாக யோசிக்கணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி சம்ஸ்கின் வந்து நீங்கள் டைம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 minutes 3 minutes டைம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணணும். அப்போ உங்களுக்கு டைம் ப்ரெஷரும் அதிகமாக இல்லாமல் இருக்கும், இந்த கொஷின்ஸ்க்கு ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். கெமிஸ்ட்ரியில் அந்த ஆரம்பத்தில் என்ன தப்பெல்லாம் பண்ணுறீங்க? அந்த டெஸ்ட் பேஸ் எழுதும்போது என்ன தப்பெல்லாம் பண்ணி எப்படிலாம் மாற்றிட்டு வரீங்க? நார்மல் மிஸ்டேக்ஸ் என்னென்னா கொஷின்ஸை வேகமாக படிக்கிறது. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே கொஷினை வேகமாக படிக்கிறது, இல்லை ஆப்ஷன் வந்து மாற்றி நம்ம ஆன்சர் வந்திருக்கும், ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் மாற்றி போட்டுருவோம். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸும் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே செய்கிற மிஸ்டேக்ஸ் தான். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கணும். கெமிஸ்ட்ரியில் வந்து எதை புரிஞ்சுக்கிறது, எதை ஞாபகம் வச்சுருக்கு நல்லா பண்ணுறீங்க? அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபார்முலா வந்து நிறைய ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயினாக அந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஒரு A4 ஷீட் அந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும் எழுதி வச்சுட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்படி ஃபார்முலாஸ்க்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் நிறைய ரியாக்ஷன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு எப்படி அது நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து மெமரி தான் நமக்கு மெயினாக முக்கியமாக இருக்கும். மெமரி வந்து நம்ம டெய்லியும் படித்தோனாலே போதும். டெய்லியும் படித்தோனாலே அது நம்ம மைண்டில் நின்றோம். ஒரு 1 month நம்ம அந்த ஃபுல்லாக ஒரு சாப்டர் ஃபுல்லாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்க்குறோன்னா அதை நம்ம மைண்டில் அப்படியே நின்றோம். அதை நம்ம கண்டினியூஸாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அது நம்ம ஜேர்னி எப்படி நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து படித்தேன். தென் கெமிஸ்ட்ரி வந்து நான் டைம் கம்மியாக எடுத்து படிக்கிற மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் சம்டைம் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் படித்தாலே போதுமான அளவு இருந்தது. அதை நம்ம எவ்வளோ அந்த டாப்பிக்கில் தரவாக இருக்கோமோ அந்தளவுக்கு அது நமக்கு வேறு ஏதாவது படிக்கிறதுக்கான டைம் சேவ் பண்ணும். நம்ம இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஒரு 10 lessons இருக்குன்னா அதில் நம்ம 7 lessons நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த மாதிரியான நல்லா தரவாக இருந்தோன்னா மீதி 3 lessons சீக்கிரமாக பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இல்லை வீக்காக நம்ம எதுலையாவது ஃபீல் பண்ணுறோன்னா அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் இருக்கும். ஒரு வீக்கான சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க. அது வந்து வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை நான் திரும்ப படிப்பேன். நிறைய தடவை அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தனியாக ஏதாவது டெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் ஆன்லைனில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி இல்லைனா ஏதோ ஒரு கொஷின்ஸு புக்ஸில் இருக்க கொஷின்ஸே கூட நான் திரும்ப நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்ட்டு. ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது தான். அது ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கும் போது நிறைய டைம் கன்ஃபியூஷன் நடக்கும். அது எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். அதுக்கு எல்லா டைப் ஆஃப் சம்ஸையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சம்முக்கு இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த அப்ரோச் நல்லா தெரிஞ்சிருந்ததுனாலே நம்ம அதை ரிலேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் கால்குலேஷன்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கொஷினை சரியாக படிக்காத மாதிரியான மிஸ்டேக்ஸ், 4 ஆப்ஷனையும் சரியாக பார்க்காத மாதிரி அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நமக்கு தெரிய வரும். நம்ம 4 ஆப்ஷனையும் பார்த்துருந்தா இதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கலாம், இது நம்ம கொஞ்சம் சம்ஸை கரெக்டாக கால்குலேஷன் கரெக்டாக போட்டிருந்தோம்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தெரிய வரும்போது அடுத்தடுத்து அதை நம்ம செய்யும்போது நம்ம கொஷினை படித்து 4 ஆப்ஷனையும் கரெக்டாக படித்து அந்த மாதிரி ப்ரிகாஷியஸாக இருந்தது. மெயினாக வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கும் செய்யணும். தென் இன்ட்ரெஸ்ட், டெடிகேஷன், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறது. கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா தான் அது நம்ம மைண்டில் நிற்கும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது நம்ம சம்டைம்ஸ் கஷ்டப்பட்டு படிப்போம். அது நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிப்போம். அது அப்படி படித்து நமக்கு அது மைண்டில் நிற்கும். சம்டைம்ஸ் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நம்ம சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது. நமக்கு சம்டைம்ஸ் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் நமக்கு உருவாக்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி அட்வைஸாக நான் சொல்கிறது வந்து நல்லா என்சிஆர்டி புக்கை தரவாக படிச்சுக்கோங்க. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தென்
அந்த ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் நோட்ஸாக சில சாப்டர்ஸ்க்கு வந்து ஒரு 4 to 5 ஷீட்ஸில் வந்து நீங்கள் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஃபைனல் ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம சில சாப்டர்ஸ் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி விட்டுருவோம். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா எந்த சாப்டரில் இருந்ததுனாலும் எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம், நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கூட கேட்கலாம். ஸோ எல்லா சாப்டரையும் கடைசி வரைக்கும் நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. அதை எல்லா சாப்டரையுமே கம்ப்ளீட்டாக நமக்கு கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு எழுதணும். அவசியம் செய்யணும்னா கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷனில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே ஷீட்டில் எழுதி வச்சுக்கணும். தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ், நேம்ட் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். இல்லை அதை நம்ம ஹைலைட் பண்ணி திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப பார்த்துட்ருக்கணும். அப்போ தான் அது நமக்கு மைண்டில் இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லியுமே கொஞ்சம் நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லியும் அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஒன் வீக்கில் அந்த 5 சாப்டர்ஸையும் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை மெமரியில் இருக்கான்னு நெக்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு அது திரும்ப படிச்சுட்டே இருந்தால் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சப்ஜெக்டையுமே நம்ம ஒரு பயப்படாமல் ஒரு காமாக அப்ரோச் பண்ணனாலே நமக்கு ஈஸியான சக்ஸஸே கிடைக்கும். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.